என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடனும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் 8வது முறையாக உங்களுடைய நல்லாதரவுடன் நான் போட்டியிடுகின்றேன். கடந்த 5 வருஷத்தில் நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டோன்றது ராயபுரம் தொகுதி மக்கள், குறிப்பாக இளைஞர் சமுதாயத்திலிருந்து, மகளிரிலிருந்து, அதே போன்று பெரியோர்கள் முதல் எல்லோரும் கஷ்டப்படுகின்ற வகையில், துன்பப்படுகின்ற வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சியினுடைய ஒரு கொடுங்கோல் தன்மையும், அதே போன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யாதன் காரணமாக ராயபுரத்தை பொறுத்தவரை கடந்த 5 முறை உங்களுடைய நல்லாதரோடு நான் தேர்வு செய்யப்பட்ட அந்த நிலையில் எல்லா பணிகளையும் மேற்கொண்டோம். சுரங்கப்பாதைகள், ராயபுரம் சுற்றுவட்ட மேம்பாலம், ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள், பூங்காக்கள், கழிவுநீர் செல்லக்கூடிய வசதிகள், மழை எவ்வளோ பெய்தாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காத ஒரு தொகுதியாகவும், அதே போன்று மின்சாரத்தை பொறுத்தவரை 24 மணி நேரம் சீரான மின்சாரம் வழங்குவதற்கு வகையாகவும், அதே போன்று கஞ்சா இல்லாத ஒரு தொகுதியாகவும், சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு காவல்துறையை பொறுத்தவரை யாருடைய தலையீடு இல்லாத அளவுக்கும் பாதுகாப்பு வணிகர்களுக்கும், அதே போன்று பொதுமக்களுக்கும், மகளிருக்கும் கொடுத்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அத்தனையுமே பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறி இப்போ ராயபுரமே ஒரு சீர்கெட்ட ஒரு நிலைமைக்கு ஆகிடுச்சு. அதை சீர்படுத்தி சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி கஞ்சா இல்லாத ஒரு தொகுதியாகவும், சட்ட ஒழுங்கு பராமரிக்கிற ஒரு தொகுதியாகவும் மாற்றுவது தான் முதல் கடமையாக கொள்வேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் கொரோனா காலத்திலும் சரி, அதே போன்று இயற்கை இடர்பாடு ஏற்படுற அந்த சூழ்நிலையும் சரி, மழை என்றும் கூட பார்க்காம கொரோனாவில் உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக என்னோடய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சேவை செய்து, அன்றைக்கி கஷ்டப்பட்ட சூழ்நிலை கூட நலத்திட்ட உதவிகள்லாம் வீடு தேடி நான் வழங்குனதெல்லாம் நிச்சயமாக எல்லோருக்குமே அது தெரியும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் துன்பப்படும்போது, துயரப்படும்போது அவர்களை இன்னல்களை களைவதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய முக்கிய கடமையாக இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஒரு சுக துக்கங்கள், அதே போன்று நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அது காது கொடுத்து கேட்பது மட்டும் இல்லாமல் முழுமையாக அதற்கு உண்டான அந்த நடவடிக்கை எடுப்பது, இது போன்றதெல்லாம் 91ஆம் ஆண்டிலிருந்து நான் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம்தான் 5 முறை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் இப்போது ஒரு கடைக்கு நம்ம போகிறோம், ஆனால் நமக்கு உணவுக்கு பற்றின ஒரு காய்கறி கூட பார்த்து வாங்குகிறோம். வெண்டைக்காய் கூட நம்ம உடைச்சி தான் வாங்குகிறோம். பழங்கள் அழிவுந்தான் தூக்கி விட்டுறோம். ஆனால் நமக்காக சேவை செய்கிற ஒரு 5 வருஷம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நல்லவரா கெட்டவரா, அதே போல் நம்முடைய குரலுக்கு மதிப்பு கொடுப்பவரா, நம்ம போனால் நம்மளை மதித்து பேச போகிறா, நம்முடைய சுகதுக்கங்கள் பங்கு கொள்வோரா, நமக்கு அரசுடைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு சேர்ப்பவரா, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம தேர்வு செய்யணும். அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் 0 திமுக பொறுத்தவரை. ஆனால் இன்றைக்கி போகிற இடங்களில் கிட்டத்தட்ட பல நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணதில்லை. நீங்கள் கொடுத்த அமோக அந்த வரவேற்பு என்பது மிக மிக ஒரு நாளெல்லாம் ஒரு நெகிழ்ந்து போய், மக்கள் இவ்வளோ பாசம், ஒரு அன்பு காட்டுகின்றார்களே. எனவே அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் என்றைக்கும் நான் அடிமை. அன்புக்கும் பாசத்துக்கு மட்டுமில்லாமல் சேவையே குறிக்கோளாக கொண்ட முழுமையாக இருக்கின்ற எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, தேர்தல் காலத்தில் அதுவும் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், திமுகவை போல் மோசடி பண்ண போவதில்லை. அதே போன்று மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை, 1,000 ரூபாய் பொங்கலுக்கு கரும்பும், அதே போல் பொங்கல் செய்வதற்குண்டான உபப்பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா விசேஷங்களும் நான் ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்ருப்பேன். அதே போல் உங்களுக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் அடுப்பு, அது கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள், தீபாவளிக்கு
எல்லா ஜாதி மத இன மொழி எல்லாவற்றையும் கடந்து எல்லோருக்குமே வந்து பெண்களுக்கு பட்டுப்புடவை. அது மட்டும் இல்லாமல் முழுமையாக எந்தவித பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல தொகுதியாக நிச்சயமாக விளங்குவதற்கும், அதே போன்று ஏற்கனவே நிறைய திட்டங்கள் செய்தன் அடிப்படையில் அது பராமரிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் பராமரித்து அதன் அடிப்படையில் வந்து எப்படி வந்து பழைய காலத்தில் இருந்ததோ அதே போன்று உருவாக்குகின்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்லி, மறவாதீர்கள், 5 வருடங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய கடமை செய்யாமல் தொகுதியை பொறுத்தவரை ஒரு மிக மோசமடைந்த சூழ்நிலையில் அது சீரமைத்து ராயபுரத்தை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பெரிய அளவுக்கு ராயபுரம் ஒரு புதிய வளர்ச்சியோடு அதை எட்டுவதற்குண்டான அந்த நடவடிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று சொல்லுகின்றேன். என்று எம்சி சாலையை பொறுத்தவரை தேவையில்லாமல் வியாபாரிகளை கலந்து ஆலோசிக்காமல், பொதுமக்களை கலந்து ஆலோசிக்காமல், ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் வந்து வியாபாரிகளுடைய பொதுமக்களுடைய குறிப்பாக வியாபாரிகள் வாழ்வதனம் போச்சு. பொதுமக்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அந்த சாலையை உபயோகப்படுத்த நிலையில் வந்து அந்த சாலை குண்டும் குழியுமாக இருந்து முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. எனவே முதற்கட்டமாக வந்தவுடன் வந்து அங்கே வியாபாரிகள் பொதுமக்களை கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு பொது கழிப்பிடம், அதே போன்று பார்க்கிங் வசதி, குடிநீர் வசதி, சிசிடிவி கேமரா போட்டு அவுட் போஸ்ட் நிறுவுறது, அது மட்டும் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து ஷெல்டர் வசதி, இது போன்ற வசதிகள் செய்து தருகின்ற அந்த ஒரு நடவடிக்கை நிச்சயமாக நான் எடுப்பேன். எனக்கு பொறுத்தவரை அறிமுகம் தேவையில்லை. எனவே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை 3இல் இரட்டை இலை சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.